வணக்கம் மாணவ செல்வங்களே. முந்தைய வகுப்பில் அணு மிக சிறிய துகள் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அவை எப்படி சேரலாம்? ஏதேனும் முறை உள்ளதா? பதிலை கண்டுபிடிப்போம். என் பெயர் காவியா. நினைவு கூர்வோம். அணு என்பது ஒரு தனிமத்தின் மிக சிறிய துகள் ஆகும். அது ஒரு ரசாயன எதிர்வினையில் பங்கேற்கலாம் மற்றும் அதன் அனைத்து பண்புகளையும் தக்க வைத்துக் கொள்ளலாம். அணுக்கள் சிறியதாகவும் கோளமாகவும் இருக்கும் மற்றும் அவற்றின் விட்டம் ஒரு நானோமீட்டரால் அளவிடப்படுகிறது. ஒரு மூலக்கூறு என்பது ஒரு தனிமத்தின் மிக சிறிய துகள் அல்லது ஒரு சேர்மத்தின் சுயாதீன இருப்பு திறன் கொண்டது மற்றும் அந்த பொருளின் அனைத்து பண்புகளையும் தக்க வைத்துக் கொள்கிறது. சின்னங்கள் அணுக்களை குறிக்கின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அணு நிறை, அணுசக்தி, அயனிகள், வேலன்சி, சேர்மம். முக்கிய வார்த்தைகள்: அணு, அணு நிறை, கார்பன், அணுத்தன்மை, மூலக்கூறு, சேர்மம், நேர்மின் அயனி, அயன், வேலன்சி. முதலில் அணு நிறை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். டால்டனின் அணு கோட்பாட்டை முன்வைத்த மிகவும் குறிப்பிடத்தக்க கருத்து அணு நிறை ஆகும். அணுக்கள் மிகவும் இலகுவாகவும் சிறியதாகவும் இருப்பதால் விஞ்ஞானிகள் அவற்றின் நிறைகளை அளவிடுவது கடினம். எனவே அணுவின் நிறை வேறு சில தனிமங்களின் நிலையான அணு வெகுஜனத்துடன் ஒப்பிடப்படுகிறது. 1961ஆம் ஆண்டில் கார்பன் 12 அணுவின் நிறை மற்ற தனிமங்களின் அணு நிறைகளை அளவிடுவதற்கான நிலையான குறிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு தனிமத்தின் அணு நிறை என்பது ஒரு கார்பன் 12 அணுவின் நிறைகளில் 1/12 பங்குடன் ஒப்பிடுகையில் தனிமத்தின் அனைத்து ஐசோடோப்புகளின் சராசரி நிறை என வரையறுக்கப்படுகிறது. ஒரே தனிமங்கள் அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்கலாம். ஒரு மூலக்கூறை ஒரு பொருளின் மிக சிறிய துகள் என வரையறுக்கலாம். அது சுயாதீனமான இருப்பை கொண்டுள்ளது மற்றும் அந்த பொருளின் அனைத்து பண்புகளையும் தக்க வைத்துக் கொள்கிறது. ஒரு தனிமத்தின் மூலக்கூறுகள் ஒரே வகை அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன. ஒரு மூலக்கூறை உருவாக்கும் அணுக்களின் எண்ணிக்கை அதன் அணுத்தன்மை எனப்படும். எடுத்துக்காட்டாக, ஹைட்ரஜன் மூலக்கூறு 2 ஹைட்ரஜனின்
அணுக்களை கொண்டுள்ளது. இங்கு அணுசக்தி 2. எனவே இது டை அட்டாமிக் ஆகும். ஹீலியம் அதாவது He மற்றும் ஆர்கன் அதாவது Ar ஆகியவை ஒற்றை அணுவாக உள்ளன. எனவே அவை மோனோ அட்டாமிக் என்று அழைக்கப்படுகின்றன. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் அவை சேர்மம் எனப்படும் புதிய பொருளை உருவாக்குகின்றன. உலோகங்கள் மற்றும் உலோகம் அல்லாதவற்றால் உருவாகும் சேர்மங்கள் மின்னூட்டம் செய்யப்பட்ட துகள்களை கொண்டிருக்கின்றன. மின்னூட்டம் செய்யப்பட்ட துகள்கள் அயனிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எதிர்மறையாக மின்னூட்டம் செய்யப்பட்ட அயனி அயனி என்றும் நேர்மின் மின்னூட்டி அயனி நேர்மின் அயனி என்றும் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக சோடியம் குளோரைடு ஒரு தனித்த மூலக்கூறு. நேர்மறையாக மின்னூட்டம் செய்யப்பட்ட சோடியம் அயனிகள் அதாவது Na+ மற்றும் எதிர்மறையாக மின்னூட்டம் செய்யப்பட்ட குளோரைடு அயனிகள் அதாவது Cl- ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஒரு தனிமத்தை இணைக்கும் திறன் அதன் வேலன்சி எனப்படும். ஒரு தனிமத்தின் வேலன்சி ஒரு குறிப்பிட்ட எண்ணால் குறிக்கப்படுகிறது. இது அந்த தனிமத்தின் ஒரு அணுவால் மற்ற அணுக்களுடன் உருவாகும் வேதியியல் பிணைப்புகளின் எண்ணிக்கை. ஒவ்வொரு அணு அல்லது அணுக்களின் குழுவின் சின்னங்களை அருகருகே எழுதவும். பொதுவாக நேர்மின் அயனி முதலில் மற்றும் அயனி அடுத்தது. திரையை பாருங்கள். அது Na மற்றும் SO4. ஒவ்வொரு அணு அல்லது அணுக்களின் குழுவின் வேலன்சியையும் அதன் குறியீட்டின் கீழே எழுதவும். எனவே Na-வுக்கு இது 1 மற்றும் அதாவது SO4க்கு இது 2. எளிய விகிதத்தை பெற வேலன்சி எண்களை அவற்றின் அதிகபட்ச பொதுவான காரணியால் வகுக்கவும். வேலன்சியை மாற்றி எண்களை அவற்றின் கீழ்குறிகளாக கூறுகளின் வலது பக்கத்திற்கு சப்ஸ்கிரிப்டாக எழுதவும். ஏதேனும் ஒரு அங்கம் எண் 1 பெற்றால் சூத்திரத்தை எழுதும்போது அவற்றை புறக்கணிக்கவும். ஒரு அங்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் இருந்தால் அது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குறிப்புகளை கீழ்குறிகளாக கொண்டிருந்தால் அடைப்புக்குறிக்குள் அதை இணைக்கவும். மற்றொரு உதாரணம் மெக்னீசியம் குளோரைடை எடுத்துக்கொள்வோம். நாம் நேர்மின் அயனி குறியீட்டை அதாவது Mg2+ முதலில் எழுதுகிறோம். அதைத் தொடர்ந்து அயனியின் குறியீட்டை அதாவது Cl- எழுதுகிறோம். பின்னர் அவற்றின் மின்னூட்டம் சூத்திரத்தை பெற கிறிஸ்-கிராஸ் செய்யப்படுகின்றன. இவ்வாறு மெக்னீசியம் குளோரைடில் ஒவ்வொரு மெக்னீசியம் அயனிக்கும் அதாவது Mg2+ 2 குளோரைடு அயனிகள் அதாவது Cl- உள்ளன. நேர்மறை மற்றும் எதிர்மறை மின்னோட்டம் ஒன்றையொன்று சமநிலைப்படுத்த வேண்டும் மற்றும் ஒட்டுமொத்த அமைப்பு நடுநிலையாக இருக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்டவை. ஒரு மூலக்கூறு என்பது ஒரு தனிமத்தின் மிக சிறிய துகள் அல்லது ஒரு சேர்மத்தின் சுயாதீன இருப்பு திறன் கொண்டது மற்றும் அந்த பொருளின் அனைத்து பண்புகளையும் தக்க வைத்துக் கொள்கிறது. சின்னங்கள் அணுக்களையும் சூத்திரம் மூலக்கூறுகளையும் சேர்மங்களையும் குறிக்கிறது. தனிமங்களின் வெவ்வேறு அணுக்களின் நிறைகளை ஒப்பிட்டு பார்க்க விஞ்ஞானிகள் உறவினர் அணு நிறை அளவை பயன்படுத்துகின்றனர். கொடுக்கப்பட்ட தனிமத்தின் ஒரு அணு கார்பன் 12 அணுவின் நிறை 1/12 பங்கை விட எத்தனை முறை கனமாக உள்ளது என்பது அதன் அணு நிறை எனப்படும். கிறிஸ்-கிராஸ் முறையை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு சேர்மத்தின் வேதியியல் சூத்திரத்தை நாம் எழுதலாம்.